அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, PGTRB இங்கிலீஷ்ல போயட்ரி எப்படி படிக்கிறது அல்லது ஒரு போயட்ரிய எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், PGTRB சிலபஸ்ல கொடுத்திருக்கிற போயட்ரி ஓல்டு சிலபஸ்ல கொடுத்திருக்கிற ஓல்டு சிலபஸ்ல இருந்த போயட்ரி என்ன பண்ணணும் அப்படின்னா, டீடைல்டு நான் டீடைல்டு அப்படின்னு சிலபஸ் கொடுத்துருந்தாங்க. ஓல்டு சிலபஸ்ல எல்லாமே ப்ரோஸ், போயட்ரி, டிராமா எல்லாமே டீடைல்டு அண்ட் நான் டீடைல்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டீடைல்டு நான் டீடைல்டுனா என்ன அப்படின்னா, இப்போ டீடைல்டுனாங்க நீங்க ஒரு ஸ்டோரி ஒரு போயட்ரி டீடைல்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா டாப் டு பாட்டம் அதுல இருந்து இருக்க எல்லா டீடைலும் படிக்கணும். சம்மரியில இருந்து, அனாலிசிஸ்ல இருந்து, அந்த லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன்ல இருந்து எல்லாமே நீங்க டீடைல்டா படிச்சிருக்கணும். உங்களுக்கு அந்த ஒர்க்கை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒர்க்கை தாண்டின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் டீடைல்டு ஸ்டோரி, டீடைல்டு போர்ஷன்ஸ். நான் டீடைல்டு போர்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, கொஞ்சம் நீங்க அந்த ஒர்க்கை பத்தின ஒரு ஓவராலா ஒரு அவுட்லைன் இருந்தா போதும். அதனுடைய கதை அல்லது அதனுடைய மைய கருத்து தீம் தெரிஞ்சிருந்தா போதும். அது யார் எழுதுனாங்க, எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, எப்போ ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆச்சு, அது என்ன ஸ்கீம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதனுடைய ஓவரால் தாட் என்ன பீரியட்ல எழுதப்பட்டுச்சு அப்படிங்கிற இந்த ஓவராலா ஒரு அவுட்லைன் இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். ஸோ இதுதான் நான் டீடைல்டு. ஸோ இப்போ புது சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த டீடைல்டு நான் டீடைல் அப்படிங்கறத எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, எல்லாமே கண்டிப்பா டீடைல்டா தான் படிச்சாகணும். எல்லா போயட்ரியுமே எல்லா போயட்ரியில எல்லா ஒர்க்குமே எல்லா 10 யூனிட்ல கொடுத்துருக்க எல்லா ஒர்க்குமே நீங்க டீடைல்டா தான் படிச்சாகணும். ஸோ அப்போ ஒரு போயட்ரி இருக்கு சார், ஒரு சில போயட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா 1000 லைன் இருக்கு. ப்ரொலாக் கேண்டர்பரி டேல்ஸ், மில்டன் எழுதின பாரடைஸ் லாஸ்ட் புக் 9, இது 1000 லைன் இருக்கே சார். இந்த 1000 லைனை நம்ம எப்படி படிக்கிறது, எப்படி லைன் பை லைன் ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி நம்ம இந்த 1000 லைன் எப்படி மனப்பாடம் பண்றது அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், இந்த போயட்ரியை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3 விதமா பிரிச்சுக்கிறேன். 3 விதமா பிரிக்கிறேன். டோட்டலா 3 விதமா பிரிக்கிறேன். என்ன 3 விதமா அப்படின்னாக்க, லாங் போயம் ஒண்ணு, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க மீடியம் போயம்ஸ், அடுத்து தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் போயம்ஸ். இந்த லாங் போயம்ஸ் அப்படிங்கிறது 1000 லைன்ஸுக்கு மேல உள்ளது. எபோவ் 1000 லைன்ஸ், 1000 and 1000 லைன்ஸ்க்கு மேல உள்ளது. மீடியம் போயட்ரி அப்படிங்கிறது 500 to 1000 லைன் உள்ளது. 500 லைன்ஸ்க்கு மேல உள்ளது லாங் போயம். 100 to 500 லைன்ஸ் உள்ள இந்த போயம் மீடியம் போயம்ஸ். பிலோ 100 இருக்கிறது ஷார்ட் போயம்ஸ். இப்படி நான் இந்த 3 கேட்டகரியா பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த 3 கேட்டகரியா பிரிச்சாலும் நீங்க போயட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு தடவையாவது ஒரிஜினல் டெக்ஸ்ட வச்சு லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் நீங்க படிச்சிடணும். எங்க சார் படிக்கிறது? யூடியூப்ஸ்ல நிறைய அவைலபிள் இருக்கு. இப்ப நம்ம எப்படி படிக்கலாம், எங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராமாவுக்கு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு ஒர்க்குக்குமே நீங்க இதை எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாம்னு நான் வீடியோ போடுவேன். அப்போ உங்களுக்கு இந்த ஒர்க்குக்கு நீங்க லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் எதை ஃபாலோ பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அப்படி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்க, லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் ஒரிஜினல் டெக்ஸ்ட கையில வச்சுட்டு படிக்கணும். சரி, எங்கேயும் சார் எடுக்கிறது, ஒரிஜினல் டெக்ஸ்ட் எங்க எடுக்கிறது? அதுக்கும் நெட்லயே அவைலபிள் சோர்ஸ் இருக்கு. போயட்ரி ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, போயட்ரி ஃபவுண்டேஷன். இந்த போயட்ரி ஃபவுண்டேஷன்ல நீங்க இப்ப ஏதாவது பாரடைஸ் லாஸ்ட் டெக்ஸ்ட் இன் போயட்ரி ஃபவுண்டேஷன் அப்படின்னு போட்டீங்கனாலே எல்லா அந்த போயட்ரியோட ஒரிஜினல் டெக்ஸ்ட் வந்துடும். அதை நீங்க காப்பி பண்ணி ஒரு வேர்ட் ஃபைல்ல போட்டு சேவ் பண்ணுங்க. வேர்ட் ஃபைல்ல போட்டு அப்படியே சேவ் பண்ணாம வேர்ட் ஃபைல்ல நான் சொல்ற இந்த ஃபியூச்சர்ஸ்ல, அதாவது டெக்ஸ்டோடைய சைஸ் மினிமம் 16
ரைட்டுங்களா? அந்த பேராகிராஃப் சைஸ் வந்து 1.5 ஆர் 2, 1.5 ஆர் 2. இந்த லெவல்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணி இந்த சைஸ்ல வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எல்லா போயட்ரியுமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருங்க. இப்போ அதாவது எல்லாத்தையுமே எடுத்தீங்கன்னாக்க இப்போ பாரடைஸ் லாஸ்டே வந்து 50 பக்கம் வரும். இந்த இப்ப நான் சொல்ற இந்த இதுல எடுத்தீங்க அப்படின்னாக்க பாரடைஸ் லாஸ்டே உங்களுக்கு 50 பக்கம் வரும். அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா, நீங்க ஒரு யூனிட்டுக்கு படிக்க போறீங்க அப்படின்னாக்க அந்த ஒரு யூனிட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல ஒரு 4 போயட்ரி சேர்த்து எடுத்துக்கிறேன் சார்னா ஒரு 4 போயட்ரி சேர்த்து நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ அது மாதிரி என்ன பண்ணுங்கன்னா, ஆனா எல்லா போயட்ரிக்குமான ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை நீங்க கையில இல்லாம ஒரு போயட்ரியை படிக்காதீங்க, படிக்க கூடாது. ஸோ அப்ப நீங்க எடுத்து வச்சுட்டு அதுல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்க ஒரு வீடியோ பார்க்கும்போது ஃபுல்லா எல்லாத்துக்குமே லாங் போயமா இருந்தாலும் சரி, மீடியம் போயமா இருந்தாலும், ஷார்ட் போயமா இருந்தாலும் சரி, ஒரு தடவை லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த நீங்க எடுத்து வச்சிருக்கிற பிரிண்ட் அவுட்லயே இடையிலேயே வந்து நோட் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த வேர்டு வருது, இந்த வேர்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் இது அப்படிங்கிறது அந்த தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சிருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி டைப் ஆஃப் போயட்ரியில இருந்து எப்படி சார் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நமக்கு அதான முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி படிக்கிறது, 1000 லைனை மனப்பாடம் பண்ண முடியாது. லைன்ஸ் கேட்பாங்களே, கண்டிப்பா லைன்ஸ் கேட்பாங்க. இப்ப எல்லாமே டீடைல்ட் ஆயிடுச்சு, எல்லாமே டீடைல்டு போர்ஷன்ஸ் ஆயிடுச்சு. அப்ப லைன்ஸ் கேட்பாங்கல்ல, அப்ப லைன்ஸ் எங்க போறது, எப்படி படிக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரியான போயட்ரிஸ் பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேரேட்டிவ் போயம்ஸா தான் இருக்கும். நேரேட்டிவ் போயம்ஸா தான் இருக்கும். நேரேட்டிவ் போயம்ஸ் என்னது, ஏதாவது ஒரு மைய கதையை எடுத்துக்கிட்டு அந்த மைய கதையை சுத்தி தான் இந்த கதையே அமையும், இந்த போயட்ரியே அமையும். அதுவும் ஸோ லாங்கா இருக்கும். ஃபேரி குயின் ஓல்டு சிலபஸ்ல இருந்துச்சு, இப்ப இல்ல. கிங் ஆர்த்தருடைய ஒரு 6 விதமான புக்கு அவங்களுடைய கதையா சொல்லுவாங்க. இப்ப எப்படி நம்ம காப்பியங்கள் இருக்கு இல்லையா, சிலப்பதிகாரம், மணிமேகலைன்னு இருக்கு இல்லையா, அது மாதிரி இப்போ பல்லாக் வித் கேண்டர்பரி டேல்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு 28 பேரு பொடிநடையா ஒரு வழிபோக்கராக சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. தாமஸ் மவுண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போற வழியில நம்ம எல்லாம் கதை சொல்லிட்டு போகணும்னு டிசைட் பண்றாங்க. போகும்போது 2 கதை, வரும்போது 2 கதை டிசைட் பண்றாங்க. சோ இது அப்போ இந்த பல்லாக் வித் கேண்டர்பரி டேல்ஸ்ல அங்க வந்திருக்கிற ஒருத்தரும் எப்படி இருந்தாங்க, எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த டீடைல்டு ஸ்டோரி தெரிஞ்சா போதும். அதுல இப்ப இந்த மாதிரி போயட்ரில இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஒரு லைனை கொடுத்துட்டு இந்த லைன் எந்த போயட்ரில இருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா 1000 லைன் இருக்கு, 1000 லைன் நீங்க நமக்கு வச்சுக்க முடியாது. அப்புறம் எப்படி சார் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு லைனை கொடுத்துட்டு அந்த லைன்ல இந்த லைன் யாரை குறிக்குது அல்லது இந்த லைனுக்கான அந்த அந்த ஒரு ஃபேஸ் மட்டும் நோட் பண்ணிட்டு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பல்லாக் வித் கேண்டர்பரி டேல்ஸ்ல வந்து ஹீப் அப் கோல்டு அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. ஹீப் அப் கோல்டு அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. சோ டைரக்டா ஹீப் அப் கோல்டு, வாட் இஸ் மீன் பை ஹீப் அப் கோல்டு அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது. இன்னைக்கு இது யாரை ரெப்ரசென்ட் பண்ணதுனாக்க எப்படி தெரியாது. சோ அப்ப இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறப்ப ஹீப் அப் கோல்டுனா கோல்டை வாங்கி சேர்த்துக்கிறது. கோல்டு யாரை வாங்கி சேர்த்துப்பா அப்படின்னா, டாக்டர் ஆஃப் பிசிக்ஸ், அதாவது அந்த வழிபோக்கர்கள்ல வந்து டிராவலர்ஸ்ல வந்து ஒரு டாக்டர் இருப்பாரு. அந்த டாக்டர் வந்து தன்னுடைய வைத்தியம் பார்க்கறதுக்கு உள்ள எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னாக்க காசை வாங்கி என்ன பண்ணிடுவாரு, கோல்டு நிறைய சேர்த்து வச்சுக்குவாரு. கோல்டா வாங்குவாரு. ஏன்னா காசு வாங்கினாருன்னா அதை வந்து கோல்டா மாத்தி கோல்டு நிறைய சேர்த்து வச்சுக்குவாரு. ஸோ இப்போ இது நம்மளுக்கு கதை தெரிஞ்சா போதும், இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் இது யாரு, ஸ்காலர். அங்க ஒரு ஸ்காலர் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, தான் வேலை செய்யற எல்லா காசையும் வாங்கி என்ன பண்ணுவாருன்னா புக்கு வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் கையில ஒரு 3 புக்கு முக்கியமான புக்கு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அரிஸ்டாட்டலோட புக்கு நிறைய வச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்க அந்த கதையா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்போ அந்த லைன் ஒரு தடவை நீங்க படிக்கக்கூடிய அந்த ஃபுல்லா படிக்கக்கூடிய அந்த கதையோடு சேர்ந்து படிக்கக்கூடிய அந்த ஒரு லைன்ல வந்து லைனை மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டைப் கொஸ்டின் போயட்ரில இருந்து இந்த மாதிரியான டைப் கொஸ்டின்ஸ் தான் வரும். அடுத்தது இந்த மீடியமான போயம்ஸ்ன்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு 100 to 500 இருக்கிற லைன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
ரேப் ஆஃப் தலாக், புறத்தலாமியன், எபித்தலாமியன், இதெல்லாம் ஒரு 100 லைனுக்கு மேலே தான் வரும். ஒரு 500 லைனுக்குள்ள இருக்கும், 100 லைனுக்கு மேலே வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுவும் கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக கதையாகவே இருக்கும். அந்த லைனை படிக்கும்போது போய மாதிரியே தெரியாது, கதையாகவே இருக்கும். இந்த மாதிரியான போயட்ரி படிக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அந்த கதையை பேஸ் பண்ணி போயட்டிக் லைன்ஸாக யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. இப்போ ரேப் ஆஃப் தலாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போர்ஷன்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன், இருக்கு. ரேப் ஆஃப் தலாக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு இந்த பக்கத்து ஒரு குயின் ஒருத்தங்க இருப்பாங்க, அந்த பக்கத்து ஒரு ராஜா ஒருத்தர் இருப்பாரு. ஸோ இவங்க 2 பேரும் இது ரியலா நடந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி ஒரு கதையா எழுதியிருப்பாங்க. இப்போ குப்லா கான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க அவர் ஒரு சீன பேரரசர் இருந்தாரு, அவர் ஒரு கோட்டை கட்டணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த கோட்டையை வந்து எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. இது அவுட்லைன் கதை. ஆனா உள்ள படிக்கும்போது அந்த கோட்டை ஒரு எப்படி இருந்துச்சு, அந்த சுவர் எப்படி இருந்துச்சு, அந்த அதுக்குள்ள வர ரிவர் எவ்வளவு லென்த் இருந்துச்சு, அந்த கட்டடம் எவ்வளவு ஏக்கர் இருந்துச்சு அப்படின்னு அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னாக்க இதுல முக்கியமான வேர்ட்ஸையும் படிக்கணும், அட் த சேம் டைம் லைன்ஸையும் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல இருந்து லைன்ஸ் கேட்பாங்க, கண்டிப்பா லைன்ஸ் கேட்பாங்க. அப்ப எப்படி சார் லைன்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, 500 லைன் இருக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரியான போயட்ரி எல்லாமே பாத்தீங்கன்னா பேராவா கொடுத்துருப்பாங்க. இப்ப வேஸ்ட்லேண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பேரா இருக்கு. வேஸ்ட்லேண்ட் வந்து லாங்கஸ்ட் போயம். இப்போ ரேப் ஆஃப் தலாக் பாத்தீங்கன்னா 5 காண்டோஸ் இருக்கும். அதுல குப்லா கான் பாத்தீங்கன்னா ஒரு பேரா முடிச்சிட்டு இருக்கும். ஒரு பிரிடில் அது பாத்தீங்கன்னாக்கா அது மாதிரி பேராவா இருக்கும். பில்கிரிம் ப்ராக்ரஸ் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கேட்டகரியில வரும். பெரிய லாங் நேரேட்டிவ், அது வந்து ஒரு நேரேட்டிவ் போயம். ஒரு கிறிஸ்டியன் அப்படிங்கிறவர் வந்து இதுக்கு போயிட்டு இருப்பாரு, அவரு ஜெருசலம், அதாவது புனித யாத்திரை போயிட்டு இருப்பாரு. போறப்ப யாரெல்லாம் வர்றாங்க, அவர் எப்படி எல்லாம் தடைகளை தாண்டி போறாருங்கிறதா ஒரு கதை. அது டீட்டெயிலாவே கதையாவே போயிட்டு இருப்பாங்க. அவர் கீழே விழுந்தாரு, எந்திரிச்சாரு, அந்த பள்ளத்துக்குள்ள குளிஞ்சாரு, அப்புறம் அந்த வேலையில விழுந்தாரு, இவங்க வந்து காப்பாத்தினாங்க, டெஸ்பயர் வந்துச்சு, லக் வந்துச்சு, இந்த மாதிரி நிறைய வந்துட்டு போவாங்க. இது வந்து ஒரு ஸ்டோரியா போகும். ஸோ அந்த மாதிரி உள்ள போயிட்ரி. இந்த மிடில் போயிட்ரி பாத்தீங்கன்னாக்க ஒரு சின்ன ஸ்டோரியாவும் இருக்கும். ஸோ அப்ப நீங்க இதுல லைன்ஸ் எப்படி படிக்கிறதுனாக்க ஒரு பேராவா கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த பேராவா கொடுத்துருக்கிற போயட்ரியில ஃபர்ஸ்ட் லைனையும் அந்த பேராவோட லாஸ்ட் லைனு, அடுத்த பேராவோட ஃபர்ஸ்ட் லைன், அந்த அடுத்த பேராவோட லாஸ்ட் லைனு, இந்த லைனை மட்டும் நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான லைன்ஸ்ல இருந்தா கேட்பாங்க. நான் எப்படி சொல்றேன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு டிஆர்பி எக்ஸாம்ஸ்ல. இப்ப நான் எனக்கு ஞாபகம் உள்ளதை சொல்றேன், ப்ரிப்பேர் பண்ணல, ஞாபகம் உள்ளதை சொல்றேன். கோ மை லவ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அதாவது விசில்ஸ் எகைன் கோ மை லவ் அப்படின்னு ஒரு லைன் இருக்கு. இது எங்க இருக்குனாக்கா ஆண்ட்ரியா டெல்ஸ் ஆட்டோன்னு ஒரு போயம் இருக்கு இல்லையா, அந்த போயட்ரியில இருந்து அந்த போயட்ரியோட லாஸ்ட் லைனும் இதைதான் கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல. மில்க் ஆஃப் பாரடைஸ் அப்படின்னு ஒரு இடம் வரும். அது எங்க வருதுன்னா குப்லா கானுடைய லாஸ்ட் லைன். குப்லா கான் எடுத்து பாருங்க, குப்லா கான் போயத்துடைய லாஸ்ட் லைன் மில்க் ஆஃப் பாரடைஸ் இருக்கும், லாஸ்ட் வேர்டு. ஆண்ட்ரியா டெல்ஸ் ஆட்டோ எடுத்து பாருங்க, கோ மை லவ் அப்படின்னு இருக்கும் லாஸ்ட் லைன். ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் லைன். நான் இப்படிதான் படிச்சேன், அதனால சொல்றேன். ஸோ அந்த மாதிரி பெரிய போயட்ரி வந்து லாஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் லைன், செகண்ட் பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் லைன், இதை மட்டும் நீங்க தனியா நோட் பண்ணி வச்சுட்டு எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் இதுல வரும். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் வந்து என்ன வரும் அப்படின்னாக்க இதுலயே வரும். இதுல வந்து ஒன்லி நேரேட்டிவ் போயும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வரும். இதுல வந்து லைன்ஸ் கொஸ்டினும் வரும். இந்த மாதிரி வந்து ஒரு லைனை கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இது வந்து பாதி கதையும், இது வந்து முழுக்க கதை மட்டுமே நிறைந்தது. இது பாதி கதையும் பாதி போயட்டிக் லைன்ஸும், அதாவது லிரிக்கலா உள்ளது. அடுத்து 3வது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஷார்ட் போயம். இந்த ஷார்ட் போயம் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா இந்த ஷார்ட் போயம் எல்லாமே லைன் பை லைன் படிச்சு எல்லா லைனையும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த லைன் டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும். சானட் எல்லாம் இதுல தான் வரும், இந்த கேட்டகரியில வரும். சானட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், லைனை கொடுத்து இந்த லைன் உள்ள சானட் எது அப்படின்னே கூட கேட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து உள்ளதுதான் இந்த போயட்ரி, இந்த மாதிரியான போயட்ரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரியான போயட்ல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னாக்க கண்டிப்பா லைன்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி போயட்ல தான் இருக்கும். இப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரீன் ட்ரீ அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டு பாத்தீங்க அப்படின்னாக்க காமன்வெல்த் லிட்ரேச்சர்ல எல்லா போயட்ரியுமே வந்து சின்ன போயட்ரி தான். எல்லா போயட்ரியுமே வந்து சின்ன போயட்ரி தான். ஸோ அது அந்த மாதிரி போயட்ரியில நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும், எல்லா லைனும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த கிரீன் ட்ரீன்னு சொன்னாலே, அந்த கிரீன் ட்ரீங்கிறது வந்து ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ஒரு போயம் இருக்கு, எடி ஹோப் எழுதுனது. அந்த போயட்லையும் இந்த கிரீன் ட்ரீங்கிற வேர்டு வரும்.
பிரிச்சஸ் அப்படிங்கிறது அது ஒரு வகையான ட்ரீ தான். ஸோ அந்த கிரீன் ட்ரீ மேல சாம்பல் நிறமான பனித்துகள்கள் வந்து இருக்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த கிரீன் ட்ரீங்கிற வேர்டு எந்த போய்ட்ல வருது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால இதை நீங்க என்ன பண்ணணும், லைன் பை லைன் ஸ்காலர்ஸ் ஜிப்சிலையும் ஒரு வேர்டு வரும், கிரீன் ட்ரீ அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நீங்க வந்து சின்ன சின்ன போயட்ரியில உள்ள லைன்ஸ் எல்லாத்தையுமே ஓனா படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து இந்த போயட்ரியை சின்ன போயட்ரியை அணுகணும், அதாவது ஷார்ட் போயம்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த மூணுலையுமே ஆத்தர் பேஸ்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னாக்க கண்டிப்பா கேட்பாங்க. ரெண்டாவது இந்த ஷார்ட் போயட்ரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரே தடவை தான் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, ஒரு புக்கா போட்டு அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அல்லது பாட்டா பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த ஷார்ட் போயட்ரி இருக்கு இல்லைங்களா, இந்த ஷார்ட் போயட்ரி வந்து பாத்தீங்கன்னாக்க ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்க, அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர்ல கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களே அதை போயமா வெளியிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 போயமா சேர்த்து ஒரு கலெக்ஷனா வெளியிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஷார்ட் போயட்ரில இருந்தா வரும். போயட்ரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து ஷார்ட் போயட்ரில இருந்தா வரும். ஸோ அப்ப நீங்க வந்து இந்த டீடைல் எல்லாமே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்க ஷார்ட் போயட்ரில வந்து லைன் பை லைன் எழுதி வச்சுக்கணும். சார் இப்போ எப்படி எழுதுறது, ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்க நோட் போட்டு எழுதுங்க. இப்போ போயட்ரி டவுன்லோட் பண்ணியாச்சு, அதுலயே சிலது எழுதியாச்சு. இப்போ நீங்க சம்மரி இருக்கு அப்படின்னாக்க இதுக்கு வந்து சம்மரி வந்து இந்த ஷார்ட் போயட்ரிக்கு வந்து சம்மரி வந்து அனலைஸ் சம்மரி படிக்கணும், டீடைல் சம்மரி படிக்கணும். ஸோ எல்லாமே படிக்கணும், டீடைலா சம்மரி படிச்சாகணும் கண்டிப்பா நீங்க. ஸோ அப்போ அதுக்கு நான் ஒரு பிடிஎஃப் வச்சிருக்கேன் சார் அப்படின்னா பிடிஎஃப் இருக்கட்டும். ஆனா கண்டிப்பா என்ன பண்ணுங்க அப்படின்னாக்க பிடிஎஃப்ல நான் வந்து போயட்டிக் லைன்ஸ் சொல்லும்போது நீங்க அதுலயே எழுதுங்க. நீங்க சம்மரியா நோட்ஸ் எடுக்கும்போது நான் ஒரு சென்ட்ரல் மெட்டீரியல் வாங்கியிருக்கேன் சார், பெஸ்ட் சென்ட்ரல் வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னாக்க பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் வச்சுக்கோங்க. ஆனா அதுல அண்டர்லைன் பண்ணியோ அல்லது ஹைலைட் பண்ணியோ மட்டுமே நீங்க படிக்காதீங்க. நோட் போடுங்க, கோடு போட்ட நோட்டே போடுங்க. நோட்டு போட்டு ஒரு யூனிட்டுக்கு ஒரு நோட்டு போடுங்க, அல்லது போயட்ரிக்கு மட்டும் ஒரு நோட்டு, ப்ரோஸ்க்கு ஒரு நோட்டு, ஃபிக்ஷனுக்கு ஒரு நோட்டு, டிராமாக்கு ஒரு நோட்டு, இப்படி போடுங்க. அல்லது யூனிட் வைஸ் நோட்டு போடுங்க. நோட்டு போட்டு எழுதிட்டு இப்போ ஒரு போயட்ரி எழுதுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க வந்து வேர்ட்ஸ்வொர்த்துடைய இம்மார்டாலிட்டி அந்த போயம் எழுதுறீங்க அப்படின்னாக்கா இம்மார்டாலிட்டி எழுதி முடிச்சுட்டு ஒரு 2 லைன் வந்து 2 பேஜ் வந்து என்ன பண்ணிருங்க அப்படின்னாக்க எம்டி பேஜஸா விட்டுருங்க. 2 பேஜ் வந்து எம்டி பேஜஸா விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க அடுத்த போயம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்ப நீங்க ஒரு சென்டர்ல மெட்டீரியல் வாங்கிருக்கீங்க, பெஸ்ட் சென்டர் சார் அப்படின்னாக்க அதுல வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துருவாங்களா அப்படின்னாக்க கொடுக்க முடியாது. பிகாஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஈஸியா ஓஷன் ஆஃப் ஓஷன், பெருங்கடல்களுக்கெல்லாம் பெருங்கடல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளது வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ யாராவது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அது நம்மளுக்கு புதுசா தெரியும். ஒரு சென்டர்ல இருந்து இருக்கிற மெட்டீரியல் வச்சு நீங்க என்ன பண்ண முடியாதுனாக்க இந்த டாபிக்ல இவ்வளவு தான் அப்படின்னு கண்டிப்பா ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இப்ப நீங்க அதுல இருந்து எடுத்து நீங்க நோட் பண்ணிட்டீங்க, அதுலயே அண்டர்லைன் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னாக்க நீங்க வேற ஒரு சென்டர்ல கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது அல்லது ஏதாவது ஒரு கொஸ்டின் பேங்க்ல பார்க்கும்போதோ இல்ல நீங்க குரூப் டிஸ்கஷன் பண்ணும்போதோ, வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கணும் இல்லையா, அது மாதிரி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணும்போதோ நம்ம எழுதாத ஒரு பாயிண்ட் வந்து எங்க இருக்கும் அப்படின்னாக்கா அதுல கிடைக்கும் நம்மளுக்கு. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க எடுத்து நம்மளுடைய நோட்ல அந்த இம்மார்டாலிட்டின்னு எழுதி முடிச்சுட்டு ஒரு 2 பேஜ் எம்டி பேஜ் இருக்கு இல்லையா, அதுல வந்து என்ன பண்ணிக்கிறதுனாக்க இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஆட் பண்ணிட்டே வரணும். குறிப்பா இந்த ஷார்ட் போயம்ஸ்க்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னாக்க இன்ஃபர்மேஷனை வந்து நிறைய ஆட் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து இதை ஃபுல்லா டீடைலா படிக்க முடியும். அப்பதான் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் மிஸ் ஆகாம நீங்க படிக்க முடியும். ஸோ அப்ப நிறைய டீடைலா நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கணும்னாக்க ஆட் பண்ணிட்டே இருக்கணும். சார் நான் பிடிஎஃப் வச்சிருக்கேன் சார், வச்சுக்கோங்க, தாராளமா வச்சுக்கோங்க. நெட்ல இருந்து எடுத்து சர்ச் பண்ணி வச்சிருக்கேன் சார், பிடிஎஃப் போட்டு வச்சிருக்கேன் சார், சென்டர்ல வாங்கி வச்சிருக்கேன், வச்சுக்கோங்க. ஆனா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்கன்னாக்க பிடிஎஃப் பார்த்தாலும் நோட்ல எழுதிருங்க. நோட்ல உங்களுடைய கையெழுத்து இருக்கிற மாதிரி உங்களுடைய கைப்பட நீங்க வந்து நோட்ஸ் என்ன பண்ணுங்கன்னாக்க எழுதிருங்க. சார் அந்த சென்டர்ல கொடுத்துருக்க மெட்டீரியல் வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க சார், பரவாயில்ல இருக்கட்டும், எல்லா பாயிண்ட்ஸுமே எடுத்து நீங்க உங்க நோட்ல எழுதுங்க. இன்னொரு அடிஷனலா வேற ஒரு கொஸ்டின் பேப்பர்ல நீங்க பார்க்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் புதுசா கிடைக்கலாம். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ யூஜிடிஆர்பி படிச்சுட்டு இருக்க பாத்தீங்கன்னா மை லாஸ்ட் டச்சஸ் அப்படின்னு ஒரு போயம் இருக்கு இல்லையா, ராபர்ட் ப்ரௌனிங் எழுதுனது. அந்த போயம்ல வந்து நான் ஒரு சென்டர் மெட்டீரியல் மட்டும் இல்ல, ஒரு 3-4 சென்டரோட மெட்டீரியலை பார்த்து, வீடியோஸ் பார்த்து, மெட்டீரியலை பார்த்து நான் எழுதி முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் இந்த போயட்ரியில இன்ஃபர்மேஷனே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கான்பிடென்ட்டுக்கு நான் எழுதி வச்சிருந்தேன். யதார்த்தமா ஏதோ ஒரு விஷயம் நான் சர்ச் பண்ணும்போது ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. நீங்க உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சர்ச் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க.
இந்த மை லாஸ்ட் டச்சஸ் அப்படிங்கிற இந்த போயட்ரிக்கு அவர் ஃபர்ஸ்ட் வச்ச பேர் ஒண்ணு இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் எந்த ஸ்டடி சென்டர் மெட்டீரியல்லையுமே இல்லை. எந்த சென்டர் நான் ஒரு 4-5 சென்டரை கம்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்தேன். அதுல எந்த சென்டர்லையுமே இந்த மெட்டீரியல் இல்லை. ஒரு கொஸ்டின் பேங்க் பார்க்கறேன் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணும்போது இல்லை. பட் ஏதோ ஒரு விஷயம் பார்க்கும்போது ஒரு இடத்துல ஏதோ தேடும் போது இந்த ஒரு வேர்டு வருது. அதுக்கப்புறம் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் மை லாஸ்ட் டச்சஸ்ன்னு போட்டு பார்த்தா இந்த நேம் வருது நெட்ல. அப்ப அது நமக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன். அப்ப என்ன பண்ணோம், அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து மை லாஸ்ட் டச்சஸ்ன்னு நிறைய எழுதிட்டே வந்தோம் இல்லையா. அதை எடுத்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்க எழுதி வச்சுட்டோம். இப்ப நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் எடுக்கிறீங்க, அதாவது இப்போ ஒரு கொஸ்டின் அட்டன் பண்றீங்க அப்படின்னாக்க நீங்க படிச்சிருக்க மெட்டீரியல் அந்த இன்ஃபர்மேஷன் இல்லைன்னாக்க அந்த கொஸ்டினை எடுத்து அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க படிச்சிருக்கிற அந்த மெட்டீரியல், அது நீங்க எழுதிட்டு இருக்கிற அந்த நோட்ஸ்ல கீழே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் அந்த 2 எம்டி பேஜ். ஒரு ஒர்க் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 எம்டி பேஜ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க அடுத்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் நான் இந்த ஒர்க் முடிச்சுட்டேன் சார், ஒரு யூனிட்டே முடிஞ்சிட்டு சார் எனக்கு, ஆனா நான் வேற ஒரு இடத்துல பார்க்கும்போது எனக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. உடனே நோட் பண்ணி என்ன பண்ணுங்கன்னாக்க எழுது. உடனே யாரோ கவிஞர்கள் ஒருத்தர் கண்ணதாசனா யாரோ எழுதுவாங்கல்ல, தூங்கிட்டே இருப்பாரா இல்லைன்னா எங்கேயா நடந்துட்டே இருப்பாரா, திடீர்னு ஏதோ ஒன்று தோணுமா, டக்குன்னு என்ன பண்ணுவோம், உடனே ஒரு பேப்பர் எடுத்து அங்கே எழுதி வச்சுட்டு போயிடுவாராம். அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல அப்புறம் எல்லாத்தையும் கோத்து தான் ஒரு பாட்டை எழுதி முடிச்சுட்டு வரோம். ஒரு பாட்டு கதை சொல்லி அந்த பாட்டுக்கான லிரிக் எழுதுன்னு சொல்லிடுவாங்களாம். ஒரே நாள்ல அவர் எழுதி முடிக்க மாட்டாராம். இப்போ யோசிச்சுட்டே இருப்பாரு, திடீர்னு ஒரு 2 லைன் ஞாபகம் எழுதிடுவாராம். அடுத்த நாள் ஸோ அந்த மாதிரி சேர்த்து ஒரு நல்ல பாட்டை கொடுத்துருவாருப்பாங்க. அது மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னாக்க குறிப்பா இந்த ஷார்ட் போயம்ஸுக்கு நிறைய டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுங்கன்னாங்க சேர்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்படிதான் நோட்ஸ் எடுத்தேன். ஸோ அதனால நான் அப்படியே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். நீங்களும் அதே மாதிரி எடுங்க, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி தனித்தனியாக போடுறேன், போயட்ரிக்கு எப்படி எடுக்கணும், அடுத்து ப்ரோஸுக்கு எப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணணும், நோட்ஸ் எப்படி எடுக்கணும். ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட். நீங்கள் ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் படிச்சுட்டு ஒரு சம்மரி படிச்சுட்டு அதில் 4 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டோம்னா அப்பாடா இந்த சிலபஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு மட்டும் நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்க்கையோ ஒரு யூனிட்டையோ முடிச்சிட்டோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நீங்கள் வந்துடவும் முடியாது. அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்ப நம்ம மேக்சிமம் இன்ஃபர்மேஷன்ஸை கவர் பண்றது தான் பார்க்கணும். ஸோ அது எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுங்கிறத நான் ஒரு வீடியோ போடும்போதும் நான் சொல்றேன். இப்போ போயட்ரி முடிச்சிடும், அடுத்து ப்ரோஸ் எப்படி எடுக்கிறது, டிராமா எப்படி நீங்க நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். டிராமா ஆல்ரெடி ஷேக்ஸ்பியர் வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, அதுல கிங் லியர் வீடியோ போட்டிருக்கிறதுல எப்படி டிராமாவை நீங்க அப்ரோச் பண்ணணும்னு போட்டிருக்கோம். ஸோ அடுத்து ப்ரோஸ் எப்படி பார்க்கறது, ஒரு நாவல் எப்படி படிக்கிறது, நாவல்லாம் 500 பக்கம் இருக்கும். 500 பக்கம் உள்ள நாவல் நம்ம எப்படி படிக்க முடியும், அதில் நோட்ஸ் எப்படி எடுக்கிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.